அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் செவ்வாயும் புதனும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், இனத்தில் ராகுவும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. இப்ப இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காசியே கிடைத்தாலும் மாசி கிடைக்காது என்றொரு மூதுரை உண்டு. அதாவது பாரத புண்ணிய பூமியில் ஏராளமான புனித புண்ணிய தீர்த்தங்கள் அழகுற திகழ்கின்றன. அவற்றின் முதன்மையானது வாரணாசி எனப்படும் காசி திருத்தலமாகும். மானிட பிறவி எடுத்துள்ள அனைவருக்கும் முக்தி அளிக்கும் 7 திருத்தலங்களிலும் 12 ஜோதிர் லக்ன கேந்திரங்களிலும் முதன்மையானது காசி. காசி நகரம் முழுவதுமே சிவபூமி என்பதால் ஏராளமான பெரியவர்கள் சிவபக்தர்கள் ஆகியோர் காசி மண்ணில் காலடி வைக்க மனமில்லாமல் தவழ்ந்து சென்று விஸ்வநாத பெருமானை தரிசித்து வந்ததாக புராதன நூல்கள் விவரித்திருக்குதுங்க. பல பிறவிகளில் ஆதி திருத்தலத்தை தரிசிக்காமலும் அங்குள்ள கங்கையில் புனித நீராடாமலும் வாழ்க்கை முடிகிறது என்று மரண தருணத்தில் வருந்தியபடி உயிர் பிரியும் ஜீவர்களுக்கு மட்டும்தான் மறுபிறவியில் காசி திருத்தலத்தில் கங்கா ஸ்தான பலனும் விஸ்வநாத பெருமான், அம்பிகை, அன்னபூரணி ஆகியோருடைய தரிசனமும் கிடைக்கும் என காசி புராணம் கூறுதுங்க. இத்தகைய புனிதமும் பெருமையும் கொண்டு திகழும் காசி திருத்தல தரிசனம் கங்காஸ்தானமும் கிடைத்தாலும் கூட மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று தான் விரதமிருந்து பார்வதி பரமேஸ்வரரை பூஜிக்கும் பேரு கிட்டும். இதற்கு பல பிறவிகள் எடுத்து ஏராளமான புண்ணியத்தை சேர்த்து வைத்தால் தான் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிட்டும் என சாதாரண நூல்கள் விவரித்திருக்குதுங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளாவும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு பெருமையும் மேன்மையும் கொண்ட இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே வீரியம் நிறைந்த 5 கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருதுங்க. குரு, சுக்கிரன், சூரியன், சனி, புதன் ஆகிய கிரகங்களை உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. இந்த மாசி மாதம் முழுவதுமே தேவையான அளவிற்கு பண வசதி இருக்குதுங்க. வீண் செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதனுடைய நிலை உங்களுக்கு குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் திருப்திகரமாக இருப்பதை எடுத்துக்காட்டுதுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினாலும் செவ்வாயினுடைய நிலையினாலும் உஷ்ண சம்பந்தமான சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக சர்ம சம்பந்தமான பாதிப்புகள் எளிய மருத்துவ சிகிச்சையினால் தீர இருக்குதுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. யோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் அமையிருக்குது. உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பல இன்னல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த மாசி மாதம் அமைய இருக்குதுங்க. அந்த வகையில இந்த மாதத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முக்கிய கிரகங்களான குரு, சுக்கிரன், சூரியன், சனி, புதன் ஆகிய 5 கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் அனுகூல நிலையில சஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு மாதமா இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க. வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்குங்க. வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. இந்த வேலை உங்களுக்கும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலையாகவும் நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்
அதிகம் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம், நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு மேலும் பல சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக நிலையினால தவறான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க. லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்ல. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். இந்த அரிய சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமைகள் தாங்க இருக்குது. எப்பொழுதெல்லாம் வர்த்தக துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகின்றனவோ அத்தகைய அரிய தருணங்களை எடுத்துக்காட்டி உதவி புரிகிறதுங்க கிரக நிலைகள். அப்படிப்பட்ட கிரக நிலைகள் தற்போது உங்களுக்கு அமைந்திருப்பதாலே எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. இந்த மாசி மாதம் முழுவதுமே குருவும் உதவிகரமாகவே அமர்ந்திருக்கிறாரு. ராகுவினுடைய நிலையினால உழைப்பு கடினமாக இருப்பினும் வாய்ப்புகளும் வருமானமும் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுதுங்க. சினிமா துறையினர் புதிய தயாரிப்புகள்ல மனதை செலுத்தலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. ராசி சின்ன மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் மாசி மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய கல்வி ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிபதியான புதன் நல்ல சுபபலம் பெற்று வலம் வருவதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் செயல்திறனும் மேலோங்க இருக்குதுங்க. உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்குது. திருமுக தேர்வுகள்ல சரியான பதில் கூறி வெற்றி பெறுவதற்கு சுக்கிரன் புதன் ஆகிய இருவரும் உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருப்பினும் செவ்வாயும் ராகுவும் சாதகமாக இல்லைங்க. பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாக இருக்குது. ராகு அர்த்தாஷ்டகத்தில் உள்ளதால இரவு நேர வயல் பணிகள்ல சற்று ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என கிரகநிலைகள் தெளிவுபடுத்துங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால அரசாங்க உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்குங்க. ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் குரு சுக்கிரன் சனி ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குது. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாதுங்க. கணவருடைய அன்பு, குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் ஆகியவை மகிழ்ச்சியை தருங்க. மிதுனராவை திருமண வயது ஏற்றுள்ள கண்ணியருக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. புத்திரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் தனுசு ராசினருக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டகத்தில் ராகு அமர்ந்துள்ள நிலையில செவ்வாயும் அனுகூலமாக இல்லைங்க. அதனால் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைவு உடலை வருத்த கொடுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் உடல் உழைப்பை குறைத்துக் கொள்ளுங்க. சற்று ஓய்வு எடுத்தால் புத்துணர்ச்சி பெறுவீங்க. தேவையற்ற கவலைகளை தவிர்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருநாகேஸ்வரம், நாகமங்கலா, காளஹஸ்தி ஆகிய திருத்தலங்களில் ஏதாவது ஒன்றிற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.